ஸ்கஃபோல்டிங் மட்டும் இல்ல, சென்ட்ரிங் மெட்டீரியலுமே வந்து நீங்க ஹயர் பண்றீங்க, வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் ரெண்டல் போக டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வரும், பிளஸ் வந்து அந்த மெட்டீரியலை ஏற்றி இறக்கிறதுக்கான லோடிங் சார்ஜஸ் வரும். இது போக வந்து நீங்க மெட்டீரியல் கரெக்டா திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா எந்த சார்ஜும் வராது. ஒரு சில நேரத்துல வந்து பிரிக்கும் போது மேல இருந்து சென்ட்ரிங் சீட் கீழே போட்டாங்கன்னா அது டேமேஜ் ஆகும். ஸோ அப்போ அந்த டேமேஜ் காஸ்டையும் வந்து நீங்க தான் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் நாங்க மெட்டீரியல் கொடுக்கும்போது வந்து நீட்டா ஆயில் போட்டு சென்ட்ரிங் சீட்ல வந்து காங்கிரீட் ஒட்டாத மாதிரி அழகா பண்ணி கொடுப்போம். நீங்களும் திருப்பி ஆனா நீங்க சென்ட்ரிங் அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காங்கிரீட் எல்லாம் சீட்ல ஒட்டிக்கும். ஸோ அப்போ நீங்க ரிட்டர்ன் கொடுக்கும்போது அதை கிளீன் பண்ணி சுத்தமா நாங்க எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்துட்டோம்னா இந்த மெட்டீரியல் ரெண்டல், டிரான்ஸ்போர்ட், லோடிங் அன்லோடிங் இந்த சார்ஜ் தவிர்த்து வேற எதுவும் வராது. நீங்க ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு கிளீன் பண்ணலைன்னா மட்டும் இந்த டேமேஜ் சார்ஜ், கிளீன் பண்ற சார்ஜ் இதெல்லாம் வந்து நாங்க சார்ஜ் பண்ணுவோம். நன்றி.